हाय बच्चों, नमस्ते। आज हम सीखेंगे पाठ 3 பாடம் 3 यहाँ वहाँ हैंग। यहाँ அப்படின்னா ஹியர், வஹா அப்படின்னா தேர், ஹேங் அப்படின்னா ஆர் இருக்கின்றன, உள்ளன அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹேங் மேலே ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த புள்ளி வச்சுருந்தா இது என்னதுன்னா ப்ளூரலில் வந்தால் தான் ஹேங் அப்படின்னு அர்த்தம். வெறுமனே இந்த ஹை அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், இது சிங்குலர். ப்ளூரலில் வந்தால் தான் ஹேங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரி, இதில் என்ன கொடுத்துருக்கு? லடுக்கா. லடுக்கா அப்படின்னா பாய், சிறுவன். லடுக்கா ஹை, இது சிறுவன், இது சிறுவன். திஸ் இஸ் எ பாய். கோன் ஹை, ஹூ இஸ் திஸ், இது யார்? ராஜேஷ் ஹை, திஸ் இஸ் ராஜேஷ், இது ராஜேஷ். क्या? राजेश है. क्या? राजेश है. Is this राजेश? हाँ, राजेश है. Yes, this is ராஜேஷ், இது ராஜேஷ். ஆமாம், இது ராஜேஷ். அடுத்தது லடுக்கி. லடுக்கின்னா கேர்ள், லடுக்கான்னா பாய், லடுக்கின்னா கேர்ள், சிறுவன், சிறுமி. வ கோன் ஹை, வ கோன் ஹை, ஹூ இஸ் தட், அது யாரு? வ லடுக்கி ஹை, ஷீ இஸ் எ கேர்ள், அது சிறுமி. வ கமலா ஹை, தட் இஸ் கமலா, அது கமலா, அது கமலா. வ லடுக்கி கமலா ஹை, தட் கேர்ள் இஸ் கமலா. கமலா கஹா ஹை, வேர் இஸ் கமலா, கமலா எங்கே? கமலா மைதான் மே ஹை, கமலா மைதான் மே ஹை, கமலா மைதானத்தில் இருக்கிறாள். கமலா இஸ் இன் த கிரவுண்ட். நெக்ஸ்ட் காய். காய்னா கவ். காய் ஹை, காய் ஹை, இது மாடு. திஸ் இஸ் எ கவ். காய் கஹா ஹை, வேர் இஸ் த கவ், மாடு எங்கே இருக்கிறது? காய் யஹா ஹை, த கவ் இஸ் ஹியர். யஹா ஏக் காய் ஹை, there is a cow here, there is a cow here. காய் மைதான் மே ஹை, த கவ் இஸ் இன் த கிரவுண்ட், மாடு மைதானத்தில் இருக்கிறது. நெக்ஸ்ட் என்னது? குத்தா. குத்தானா டாக். வஹா. வஹா அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? தேர். வஹா அப்படின்னா தேர், அங்கே. சரிங்களா? வஹா கியா ஹை, வஹா கியா ஹை, வாட் இஸ் தேர், அங்கே என்ன? வஹா ஏக் குத்தா ஹை, தேர் இஸ் எ டாக், அங்கே ஒரு நாய் இருக்கிறது. குத்தா கஹா ஹை, குத்தா கஹா ஹை, வேர் இஸ் த டாக், நாய் எங்கே இருக்கிறது? குத்தா வஹா ஹை, த டாக் இஸ் தேர், த டாக் இஸ் தேர், நாய் அங்கே இருக்கிறது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கோடா. கோடானா ஹார்ஸ், குதிரை. கோடா ஹை, கோடா ஹை, there is a horse, இது குதிரை. கோடா மைதான் மே ஹை, the horse is in the ground, குதிரை மைதானத்தில் இருக்கிறது. மைதான் மே காய் பி ஹை, இந்த பி அப்படிங்கிறது ஆல்சோன்னு அர்த்தம். அது கூட மைதானத்தில் மாடும் கூட இருக்கிறது அப்படிங்கிறது மீனிங். there is also a cow in the ground. மைதான் மே காய் ஆர் கோடா ஹேங். இங்கே மேலே புள்ளி கொடுத்துருக்கா, அப்போனா இங்கே ரெண்டுமே இருக்குது. காயும் இருக்குது, மாடும் இருக்குது, குதிரையும் இருக்குது. அதனால தான் இங்கே ஹேங்னு கொடுத்துருக்காங்க. மற்றது எல்லாமே சிங்குலரில் வந்ததுனால ஹை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா மேலே புள்ளி இருக்கா? அப்போது மைதான் மே காய் ஆர் கோடா ஹை, தேர் ஆர் கவ் அண்ட் ஹார்ஸ் இன் த கிரவுண்டு. மைதானத்தில் மாடும் மற்றும் குதிரையும் இருக்கிறது. சரிங்களா? சப்தார்த்த. சப்தார்த்தன மீனிங். எக்னா என்ன? இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஹீ, ஷீ, இஸ், திஸ், இவன், இவள், இது, இந்த. வக் அப்படின்னா ஹீ, ஷீ, தட், அவன், அவள், அது, அந்த. லடுக்கா பாய், சிறுவன். கவுன் ஹூ, யார். லடுக்கி கேர்ள், சிறுமி. மைதான் கிரவுண்ட், திடல், மைதானம். காய் கவ், பசு. யஹா ஹியர், இங்கே. வஹா தர், அங்கே. குத்தா டாக், நாய். கோடா ஹார்ஸ், குதிரை. பி ஆல்சோ, கூட. அபியாஸ் எக்ஸசைஸ். ஏக் வாக்கியமே உத்தர் தீஜியே, ஓரிரு வரிகளில் விடை எழுதவும்.
कमला कहाँ है? Where is कमला? Where is कमला? कमला मैदान में है. कमला मैदानத்தில் இருக்கிறார். कमला is in the ground. Next, गाय कहाँ है? Where is the cow? Where is the cow? गाय यहाँ है. The cow is here. மாடு இங்கே இருக்கிறது. குத்தா கஹா ஹை? குத்தானா என்னது? டாக். நாய் எங்கே இருக்கிறது? Where is the dog? Where is the dog? குத்தா வஹா ஹை? The dog is there. நாய் அங்கே இருக்கிறது. ஓகே, फिर मिलेंगे. மீண்டும் சந்திப்போம். धन्यवाद.